Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம ஜர்தோசி டைப் சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்மளுக்கு pearl குந்தன் எடுத்திருக்கேன், நான் ரவுண்ட் குந்தன். தென் ஐ ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன், 6K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். தென் நமக்கு முக்கியமானது வந்து ஜர்தோசி. ஜர்தோசி வந்து இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. டூ கட் பேங்கிள், ஃபிளாட் பேங்கிள்ல நான் இப்போ ரெட் கலர் த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரேப்பிங் வீடியோ வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க லிங்க் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுல டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும். கம் வச்சு ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிட்டு நம்ம 4 சைட்ஸ் இப்ப ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம pearl குந்தன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம் ஃப்ளவர் ஷேப்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல 3 குந்தன் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து 2 குந்தன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். கீழையும் மேலையும் 2 குந்தன் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஃப்ளவர் ஷேப் ஈஸியா கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் மிடில்ல வந்து 3 குந்தன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். தென் கீழையும் மேலையும் 2 குந்தன்ஸ் நம்ம இது மாதிரி சென்டர்ல வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் அழகா கிடைச்சிடும். இப்போ 1 சைடு கம்ப்ளீட் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம 4 சைட்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேப் வந்து மெஷர் பண்ணிட்டு நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா கேப் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் அதே மாதிரியே மறுபடியும் ஸ்டிக் பண்ண போறேன். நான் வந்து pearl குந்தன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கிளாஸ் குந்தன் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலையும் கீழையும் நம்ம 2 குந்தன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். நல்லா பிரஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் கீழே விழுகாம இருக்கும். இதே மாதிரி இன்னும் 2 சைட்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ணணும். நான் இப்போ 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் இந்த ஃப்ளவருக்கு நம்ம ஸ்டெம் மாதிரி இந்த ஜர்தோசியை நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்தோசி எடுத்துட்டு கம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது எவ்வளவு வேணும், லென்த் வேணும் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அப்ராக்சிமேட்டா வச்சு இந்த மாதிரி லென்த் வந்து பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கர்வா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிரான்ச் மாதிரி நம்ம வந்து அந்த ஜர்தோசியை நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு எண்ட்ல வச்சு நம்ம பிரஸ் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதுல லீஃப் டிசைன் வர்றதுக்காக நான் வந்து ஐ ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம லீஃப் மாதிரி ஐ ஷேப்பை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் 6K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம லீஃப் மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம 4 சைட்ஸும் நம்ம டிசைன் மேக் பண்ண போறோம். அகைன் நம்ம ஜர்தோசி வந்து லென்த் வந்து எவ்வளவு வேணும்னு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்போ லென்த் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அகைன் நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இந்த மாதிரி பொறுமையா ஸ்டிக் பண்ணுங்க, அப்பதான் அது வந்து கர்வ் வந்து கரெக்டா வரும். ஒரு செகண்ட் வந்து அந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபா புடிச்சுக்கோங்க, அப்பதான் வந்து எடுக்காம இருக்கும். எக்ஸ்ட்ரா கம் இருந்ததுன்னா நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். அகைன் நம்ம லீஃப் டிசைனுக்காக ஐ ஷேப் வந்து யூஸ் பண்ண போறோம். ரேண்டமா எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்க வந்து நம்ம ஐ ஷேப்பை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நல்லா ட்ரை பண்ண விடணும், அப்பதான் இந்த சைட்ல இருக்கிற கம்மெல்லாம் நம்மளுக்கு தெரியாம டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு அழகா தெரியும். ஆல்ரெடி நான் பண்ண பேங்கிள் வந்து வச்சிருக்கேன். இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துங்களா? கம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதே மாதிரி நல்லா ட்ரை ஆகி நல்லா டிசைன் வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்து 1 டே ஃபுல்லா நம்ம ட்ரை பண்ண விடணும். ஆல்ரெடி நான் ஸ்கொயர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண பேங்கிள் வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து சைட் பேங்கிள்ஸா யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.